Decode the world unfiltered. நிலநடுக்கங்களுக்கு பெயர் போன ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நங்காய் பள்ளத்தாக்கில் ரிக்டர் அளவில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட 82% வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. நிலநடுக்கங்களுக்கு பெயர் போன ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பசிபிக் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசிபிக் தட்டு, பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு, பிலிப்பைன்ஸ் சீ பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அமூரியன் தட்டு உள்ளிட்ட பல முக்கிய டெக்டோனிக் தட்டுகளின் சந்திப்பில் அமைந்திருப்பது தான் ஜப்பான் நாடு. இந்த தட்டுகளின் நகர்வுகளும் ஒன்றன் மீது ஒன்று உராய்ந்து கொள்வதும் தான் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. இந்த அழுத்தம் நாளடைவில் நிலநடுக்கமாக வெளிப்படுது. ஜப்பான் அகழி மற்றும் நான்கை பள்ளத்தாக்கு போன்ற முக்கிய துணை மண்டலங்கள் ஜப்பானில் ஏற்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நிலநடுக்கங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். உலகில் மற்ற எந்த நாடும் சந்திக்காத அளவுக்கு நிலநடுக்கத்தால் பல லட்சம் பேரை இழந்திருக்கிறது ஜப்பான். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அதில் 1923ஆம் ஆண்டு ஏற்பட்ட கிரேட் கான்டோ எர்த்குவேக் இது ரொம்ப முக்கியமானது. ரிக்டர் அளவில் 7.9 முதல் 8.2 வரை பதிவான ஒரு பெரிய நிலநடுக்கம். முதலில் பதிவான நிலநடுக்கம் 4 முதல் 10 நிமிடங்கள் வரை நீடித்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவையும் அருகில் இருக்கக்கூடிய யோகோஹாமா அப்படிங்கிற நகரத்தையும் உருக்குலைச்சது. இந்த நிலநடுக்கம் 1,42,000 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. அவ்வளவு பெரிய நிலநடுக்கம். இந்த பெரிய நிலநடுக்கத்தினால ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டமாகின. ஆனால் இறப்பு மற்றும் அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக விளங்கியது நிலநடுக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்துகள். இந்த தீ விபத்துகள் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட கரித்துண்டுகள், உடைந்த எரிவாயு குழாய்கள், சேமிப்பு தொட்டிகளிலிருந்து கசிந்த எண்ணெய், இதனாலெல்லாம் ஏற்பட்டுச்சு இந்த தீ விபத்துகள். நிலநடுக்கத்தாலும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்துகளாலும் டோக்கியோனுடைய பாதி பகுதிகள் அழிந்து போயின. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஒன்று. முதல் நிலநடுக்கத்திற்கு பிறகு சுனாமியும் ஏற்பட்டுச்சு. 12 மீட்டர் அளவுக்கு இந்த அலைகள் எழுந்தன. ஜப்பானில் 37% ஜிடிபியை கபலீகரம் செய்தது இந்த கிரேட் கான்டோ எர்த்குவேக். அவ்வளவு பெரிய சேதாரத்தை உண்டாக்கியது இந்த எர்த்குவேக்னு சொல்லலாம். அதே போல் 1995ஆம் ஆண்டு ஏற்பட்டது கோபே அப்படின்ற நிலநடுக்கம், பெயரிடப்பட்ட நிலநடுக்கம் ஜப்பானை புரட்டி போட்டுச்சு. ரிக்டர் அளவில் 7.3 அப்படிங்கிற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் 4500 பேர் உயிரிழந்தாங்க. ஜப்பானை நிலைகுலைய வைத்த மற்றொரு நிலநடுக்கம் எர்த்குவேக் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட கிரேட் ஈஸ்ட் ஜப்பான் எர்த்குவேக் அண்ட் சுனாமி. இதுவும் பெரிய அளவுக்கு சேதாரத்தை உண்டாக்குச்சு. ரிக்டர் அளவுகோலில் 9 புள்ளி அளவாக பதிவாச்சு. ஜப்பான் வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கமாக பதிவான ஒன்று. இதனால் சுனாமி ஏற்பட்டுச்சு. 15 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழுந்தன. நிலநடுக்கம் மற்றும் சுனாமினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு என்ன உண்டாக்குச்சுன்னா, ஃபுகுஷிமாவில் அணு பேரழிவை உண்டாக்குச்சு. இந்த அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, ஃபுகுஷிமாவில் அணுமின் நிலையம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அமெரிக்கா அங்கே குண்டு போட்டு அந்த அணுமின் நிலையத்தில் தாக்குதல் நடத்தி அதனால் உலகம் முழுக்க அறியப்பட்ட பெயர் ஒன்று அது. ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் கடல் நீர் நுழைந்ததுனால பெருமளவு கதிர்வீச்சு ஏற்பட்டுச்சு. அணுமின் நிலையத்தை சுற்றி 20 கிலோமீட்டர் தொலைவில் வசித்து வந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இப்படி பெரிய அளவுக்கான நிலநடுக்கங்கள் ஜப்பானில் நடந்து முடிந்திருக்கின்றன கடந்த காலங்களில். இதனால் பெரும் பாதிப்புகளையும் அந்த மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜப்பான் நாட்டினுடைய வானிலை ஆய்வாளர்கள் கணித்து அச்சத்தோடு இப்போ காத்திருப்பது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, த நங்காய் ட்ரஃப் மெகா குவேக் அப்படின்னு இந்த மெகா குவேக் இருக்குது. நங்காய் ட்ரஃப் அப்படிங்கிறது ஜப்பானில் தெற்கு கடற்கரையிலிருந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான கடல் அகழி. சுருக்கா விரிகுடாவிலிருந்து கியூஷு பகுதி வரைக்கும் சுமார் 900 கிலோமீட்டர் நீண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இது எங்கே இருக்குன்னா, பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு நகர்ந்து வரக்கூடிய எல்லை பகுதியாகவும் இது இருக்குது. இங்கே ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான டெக்டோனிக் இயக்கம் காலப்போக்கில் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. இறுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தையும் ஏற்படுத்துது. இந்த நங்காய் பகுதியில் அடுத்த 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு ஜப்பான் விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறாங்க.
இந்த பகுதியில் 100 ஆண்டுகள் இடைவெளியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. 1400 ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் நங்காய் பகுதியில் 13 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கடைசியாக 1944ஆம் ஆண்டு நங்காய் பள்ளத்தாக்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட சுனாமியில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இந்த வரலாற்று நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இது போன்ற பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும் அப்படின்னு விஞ்ஞான குழுவினரும் ஜப்பானிய அரசாங்கமும் நம்புகின்றன. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட கணக்கின்படி அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நங்காய் பள்ளத்தாக்கில் ரிக்டர் அளவில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட 82% வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இந்த நிலநடுக்கம் பரவலான பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் சுமார் 3 லட்சம் இறப்புகள் மற்றும் 2 லட்சம் கோடி டாலர் மதிப்புள்ள சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கூட அவங்க கணிச்சிருக்கிறாங்க. இதனை கருத்தில் கொண்டு தான் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஜப்பான் அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்கு. இறப்புகளை 80% குறைக்கணும், கட்டமைப்பு சேதத்தை 50% குறைக்கணும், முன்னெச்சரிக்கை மற்றும் வெளியேற்றும் நடைமுறைகளை மேம்படுத்தணும், அதிக ஆபத்துள்ள இடங்களில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து ஜப்பான் அரசாங்கம் செயல்பட்டு வருது. இது மட்டும் இல்லை, முதல் நில அதிர்வு ஏற்படுவதற்கு முன்பே எச்சரிக்கை மணி ஒலிக்க நூற்றுக்கணக்கான சென்சார்களை கண்காணிப்பு அலுவலகங்களோடு இணைக்கவும் தொடங்கியிருக்கிறாங்க. இதற்காக ஜப்பான் விஞ்ஞானிகள் வடிவமைத்திருக்கக்கூடிய ஓஷன் ஃப்ளோர் நர்வஸ் சிஸ்டம் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியின் மிகச்சிறிய அசைவுகளையும் கூட எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு 20 நொடிகள் முன்பாகவும் சுனாமி ஏற்படுவதற்கு 20 நிமிடங்கள் முன்பாகவும் சென்சார்கள் எச்சரிக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வரக்கூடிய தகவல். இதன் மூலமாக ஜப்பான் இப்போது முழு துணை மண்டலங்களையும் சப்டக்ஷன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்டலங்களை நிகழ்நேரத்தில் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய முதல் நாடாக மாறியிருக்கிறது. இந்த அமைப்பு பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு எச்சரிக்கைகளை அனுப்பவும் மக்களை வெளியேற்றவும் அவசரகால குழுக்களுக்கு அதிக நேரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். 2011 நிலநடுக்கம் மற்றும் சுனாமியின் போது எச்சரிக்கைகள் தாமதமாகவே பெறப்பட்டன. இதனால் என்ன ஆச்சுன்னா மக்களை வெளியேற்ற 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. பூமியில் வைக்கப்பட்டிருந்த சென்சார்கள் நிலநடுக்கத்தை கணித்திருந்தன, ஆனால் அதன் தாக்கத்தையும் சுனாமியின் வலிமையையும் கணிக்க தவறிச்சு. இதன் காரணமாகத்தான் ஜப்பான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிலநடுக்க எச்சரிக்கையை கடலுக்கு விரிவுபடுத்தியிருக்குது. ஓஷன் ஃப்ளோர் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகளுக்கான கடல் தள கண்காணிப்பு வலையமைப்பு 2011 நிலநடுக்கம் தொடங்கிய பகுதியில் இப்போ இணைக்கப்பட்டிருக்கு. கடலோர அதிர்வு மண்டலத்தை இணைப்பதன் மூலமாக நிலத்தில் அதிர்வுகளை கண்காணிக்க முடியும். இந்த அமைப்பு பகுதிகளாக முடிக்கப்பட்டு வருகிறது. முதல் பகுதி 2017ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ஓஷன் ஃப்ளோர் நர்வஸ் சிஸ்டம் 1,16,000 சதுர மைல் கடல் பரப்பை உள்ளடக்கிய 5,700 கிலோமீட்டர் கேபிள்களை கொண்டிருக்கிறது. கடல் தளத்தில் இருக்கக்கூடிய 150 ஆய்வகங்களோட இந்த இணைக்கப்படுவதாகவும் இது அமைஞ்சிருக்கு. நில அதிர்வு அளவீடுகள், முடக்கமானிகள் மற்றும் அழுத்த அளவீடுகள் சுனாமி அலைகளை அளவிடக்கூடியவையாக இருக்கின்றன. 2018ஆம் ஆண்டில் ஜப்பானில் 6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. நிலத்தில் இருக்கக்கூடிய நில அதிர்வு அளவீடுகள் அதை கண்டறிவதற்கு 20 வினாடிகளுக்கு முன்பே எஸ்நெட் அளித்த எச்சரிக்கைகள் நகரத்தை அடைந்தன. இந்த நிலநடுக்கம் சுனாமி அப்படின்னு எந்நேரம் அச்சத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் மக்கள் இனி சிறிதேனும் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகளும் கூட ரொம்ப முன்னாடியெல்லாம் தகவல் கொடுத்துடாது. சில வினாடிகளுக்கு முன்னதாக இந்த நிலநடுக்கமோ சுனாமியோ ஏற்படுவதற்கு முன்னதாக இப்படியான ஒரு அலர்ட் மெசேஜ் கிடைக்கக்கூடிய இடத்திற்காக தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. இன்னமும் கூட தொடர் ஆய்வுகளில் ஜப்பான் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது உலகத்திற்கே கூட ஒரு முன்னுதாரணமாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.